ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங்கோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் எழுந்ததுமே பேர்ட் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே ப்ளூம் ஆகிட்டுருக்க ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறதே ஒரு தெரப்பி தான். காலையில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அந்த ஃபுல் டேக்கான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் காமிங்காக இருக்குது அந்த டே ஃபுல்லாகவே. தெரப்பி டைம் எல்லாமே முடிச்சுட்டு பேக் டு கிச்சன் வந்தாச்சு. அன்றைக்கி ஃபேமிலியோட குலதெய்வம் கோவில் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலாங்கிறது தான் பிளானே. ஸோ அதுக்காக வீட்டிலையே புளியோதரை சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் போயிட்டுருந்துச்சு. எவ்வளோ பேருக்கு ஃபேமிலியோட கோவிலுக்குன்னு கிளம்புனாலே வீட்டிலையே ஏதாச்சும் சமைச்சு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஃபேமிலியோடு எல்லோரும் சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு கோவிலுக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு தோசை தான் சுட்டு சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தங்களாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒரு 2 சித்தப்பா ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா போகலான்னு தான் பிளான். ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து காரில் வச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கோவிலுக்கு அரௌண்ட் 1.5 to 2 hours கிட்ட ட்ராவல் வரும். ஸோ போகிற வழியிலேயே சுவாமிக்கு தேவையான மாலை எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பை த டைம் நாங்கள் கோவில் ரீச் ஆகும்போதே அரௌண்ட் 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இந்த கோவிலில் ஒரு பொங்கல் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோவில் இருக்குது, அங்கே 2 பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பொங்கல் மட்டும் வச்சுருந்தோம். அண்ணாவோட மேரேஜ்க்கு அப்புறம் வைக்கிற ஃபஸ்ட்டு பொங்கல், அதனால சர்க்கரை பொங்கல் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சர்க்கரை பொங்கல் தான் அன்றைக்கி வச்சுருந்தாங்க. பொங்கலும் ரொம்ப சூப்பராகவே பொங்கி வந்துருந்துச்சு. பொங்கல் வச்சு முடிக்கவும் சாமிக்கு உச்சி பூஜை பண்ணுற டைமுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு சாமி கும்பிட போயாச்சு. அபிஷேக பூஜை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு அலங்கார பூஜை நடக்கிற டைமில் போயிட்டு சுவாமிக்கு தீபம் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிருந்த மாலை, தேங்காய், பழம் இது எல்லாமே ஒரு தாம்பூலத்தில் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பூசாரி வந்திருந்த எல்லார்கிட்டேயும் தாம்பூலத்தை தொட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு சாத்த எடுத்துகிட்டு போனாங்க. அலங்கார பூஜை எல்லாமே முடிச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட போயாச்சு. வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்திருந்ததுனால எல்லாமே அங்கேயே கோவில்லையே வச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அங்கேயும் போனதுமே பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு 2 பொங்கல் ஊற்றி வச்சுட்டு அப்படியே ஐஸ் வண்டி வந்துச்சு. சரி குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்க்க போயாச்சு. நாங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரவும் இங்கே பொங்கல் வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு. பொங்கல் இங்கேயும் சூப்பராகவே வந்துருந்துச்சு. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அபிஷேகத்துக்கு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே பூசாரிக்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பொங்கல் வச்சு முடித்ததும் போய் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொடிமரம் கிட்ட சாமி கும்பிட்லான்னு வந்தாச்சு.
சுவாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வச்சு குடுத்த மாலைய வாங்கி காருக்கு கட்டிட்டு, அப்படியே காருக்கு ஒரு பூஜை போட்டுறலான்னு சொல்லிட்டு, காருக்கு ஒரு பூஜை போட்டாச்சு. ஃபேமிலியோட எல்லாரும் ஒண்ணா போயிட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். அதுவும் கோவிலுக்கு எல்லாரும் ஒண்ணா போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, ஒரு மாரி டிவைனா அந்த டேவே இருந்துச்சு.